ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது என்ன வீடியோனா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் தேரோட்டத்துக்காக நம்ம போயிருந்தோம். அதை பற்றின விளாக் தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் முந்தின நாளே ஊர்லேருந்து வந்து பெரியம்மா வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதனால காலையில் குளிச்சு கிளம்பிட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சு. 9 மணிக்கு தேர் இழுக்கதை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. நாங்களும் அந்த டயத்துக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் கரெக்டாக 9 மணிக்கு வந்திருந்ததுனால டேக் டைவர்ஷன் சொல்லி ரூட்டை திருப்பி விட்டுட்டு இருந்தாங்க. எப்படியோ ஒரு வழியாக தேரை 2வது ரத வீதியிலே பிடிச்சாச்சு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தேர் இழுக்கிறதுக்காண்டி வந்திருக்கேன். கோபாலா கோவிந்தான்னு கோஷம் போட்டு அப்படியே தேர் இழுத்துட்டு வந்துட்டு இருந்தோம். உங்களில் யாருக்காவது தேரோட்டத்தில் தேர் இழுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு என்னமோ நானே கஷ்டப்பட்டு தேர் இழுத்துட்டு இருக்கிறதுனால தேர் மூவ் ஆகுற மாதிரியே இருந்துச்சு. கடைசி பார்த்தா தேரை வந்து பின்னாடி புல்டோசர் வச்சு தள்ளிட்டு இருப்பாங்களாம். 90% அதுனா நம்ம வந்து ஒரு 10% தள்ளுறது தான் நம்ம தள்ளுறதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நிறைய பேர் அந்த வடத்தை தொட்டு கும்புறதுக்காண்டியே வந்திருந்தாங்க. நமக்கு இந்த தடவை இழுக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணி இழுத்துட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு 3 ரத வீதி இழுத்துருப்போம். அதுக்கடுத்து டைமும் 12 மணி ஆயிடுச்சு. உச்சி வெயிலில் எங்களால் நிற்கக்கூட முடியல. அதனால் அப்படியே கிளம்பிட்டோம். நான் சின்ன வயசில் இங்கே போனது, விவரம் தெரிஞ்சதுக்கடுத்து இப்போ தான் வந்திருக்கேன். வெளியே வந்துட்டு வாட்டர் மெலன் வாங்கி சாப்பிட்லான்னு வந்திருந்தோம். தேரோட்டம் நிப்பாட்டவே இல்லை. ஆனால் சாமியை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய க்யூவே இருந்துச்சு. சரி, வீட்டுக்கு போயிட்டு திரும்ப ஈவினிங் வந்து கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தாச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியுமே சாமிலாம் நல்லா தான் கும்பிடுவேன். ஆனால் ரொம்ப பெருசாக இதுலேயும் ஈடுபாடு காட்டினதில்லை. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே பக்திமயமாக மாறிட்டேன். நீங்களும் உங்களுக்காகவும் உங்கள் ஹஸ்பண்டுக்காகலாம் இந்த மாதிரி மாறி இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூட்டத்தை பாருங்கள், எவ்வளோ கூட்டம், நிற்க கூட இடம் இல்லாத அளவுக்கு இருந்துச்சு. தேர் அசைஞ்சு வர்றதே ஒரு அழகு தாங்க. அதுதான் இவ்வளோ கூட்டம் போல். பைக்கை வேற ரொம்ப தூரத்தில் பார்க் பண்ணியிருந்தோம். அதை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. போகிற வழியெல்லாம் ஒரே கடை. போகும்போதே பார்த்து வச்சாச்சு. சரி, இங்கே வரணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு போயாச்சு. ஈவினிங் வரலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. ஈவினிங் வந்து சாமியை பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டோம். இந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் காலையில் பார்த்ததுக்கும் ஈவினிங் பார்க்கும்போது அப்படியே அமைதியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. தெருவில் ஆளே இல்லை. சாமி பார்க்குற இடத்துல மட்டும் எப்பவும் போல் கூட்டமாகவே இருந்துச்சு. நம்மளை மாதிரியே ஒரு 4 கேஸ் இருப்பாங்க போல். அவங்களும் ஈவினிங் தான் வந்து சாமியை பார்க்க வந்திருந்தாங்க. சாமியை பார்க்க போகிறதுக்கு ஒரு வழியும் இறங்குறதுக்கு ஒரு வழியும் போட்டிருந்தாங்க. சாமியை நல்லா பார்க்கணுங்கிறதுக்காக தான் ஈவினிங் பிளான் பண்ணி வந்திருந்தோம். நினச்ச மாதிரியே சாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. அடுத்து வரிசையாக கடை, ஸ்நாக்ஸு அப்படின்னு இறங்கியாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு கீச்செயின் கடையில் நின்றுட்டேன். அதுவே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே சாப்பிட்டு ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். நான் பார்த்ததுலே இது கொஞ்சம் வித்தியாசமான பொருளாக இருந்துச்சு. செல்ஃபோனில் நம்ம பார்க்குற படத்தை வந்து கொஞ்சம் பெருசாக பார்த்துக்கிற மாதிரி தேட்டர் வியூவில் பார்க்குற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று விற்றுட்டு இருந்தாங்க. 150 ரூபான்னு சொன்னாங்க. இப்போல்லாம் மூவிஸ்லாம் டிவிலே போட்டு பார்த்துறதுனால இது எனக்கு பெருசாக யூஸ் ஆகும்னு தோணலை. அதனால் வாங்கலை. அடுத்த கடையில் பார்த்தா ஒரே செராமிக் பவுலு, இந்த உப்பு ஜாடி அந்த மாதிரியா இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம போன தடவை ஐயனார் கோவிலில் வாங்கும் போதே வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. எங்கேயாவது வெளியே கடைகளுக்கு போனால் கிச்சன் ஐட்டம்லாம் பார்த்தா ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் வீட்டில் வித்தியாசமாக அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வந்துடுறேன். ஆனால் அதை யூஸ் பண்ணவே மாட்டேறேன். என்ன மாதிரி தான் உங்களுக்கும் ஏதாவது பொருளை பார்த்தோன்னே வாங்கி வைக்கணுங்கிற மாதிரி வியாதி இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே வந்ததுலேயே ரொம்ப ஒஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்னால், நான் இங்கே ஒரு மண்டபம் இருக்குது. அது வந்து பரதநாட்டியம் கிளாஸ் கற்றுக்கிற ஒரு இடம். யாராச்சும் அந்த வாசலில் வந்து நின்னாலே அவர் வந்து உட்காந்துருவாங்களோ என்னமோன்னு ஒரு பயத்தில் தண்ணியை ஊற்றி விட்டுட்டு போயிட்டாரு. இதை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. எனக்கு இந்த அச்சு வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். இதோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். நானும் என் தங்கச்சியும் அச்செல்லாம் வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குங்கிறப்போ மிஸ்ஸஸ் விவேக் ரியாலிட்டி லைஃப்ங்கிற என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.